தமிழ்நாட்டில் தற்போது சட்டம் ஒழுங்கு முற்றிலும் சீர்கெட்டு கிடப்பதாகவும் அர்த்தமற்ற வரி உயர்வால் மக்கள் சொல்லனா துயரங்களை எதிர்கொண்டு வருவதாகவும் குற்றம் சாட்டியுள்ள ஐஜேகே நிறுவனர் டாக்டர் பாரிவேந்தர் ஊழல் மலிந்த திமுக ஆட்சிக்கு உடனடியாக முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என மக்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். சென்னை பல்லாவரம் தொகுதியில் அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணியில் ஐஜேகே சார்பில் போட்டியிடும் வழக்கறிஞர் வெங்கடேசனை ஆதரித்து இன்று ஐஜேகே செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் ஐஜேகே நிறுவனர் பாரிவேந்தர், ஐஜேகே தலைவர் ரவி பச்சமுத்து, அதிமுகவை சேர்ந்த சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன், டிகேஎம் சின்னையா உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்கள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பேசிய ஐஜேகே நிறுவனர் டாக்டர் பாரிவேந்தர், கல்வி வளர்ச்சியில் ஆர்வம் கொண்ட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டின் முன்னேற்றத்துக்காக தொடர்ந்து சிந்திப்பவர் எனவும், தமிழ்நாடு முன்னேற வேண்டும் எனில் பொதுமக்கள் இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து வெற்றியை உறுதி செய்ய வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். இன்னைக்கு யார் மாற்றம் கொடுத்தாலும் சரி என்று எண்ணுகிற அந்த நேரத்தில் நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். அது நமது வெற்றிக்காக மட்டுமல்ல, தமிழ்நாட்டினுடைய மக்களுக்கு ஒரு மாற்றம் வேண்டும், அவருடைய பிரச்சனைகளுக்கு ஒரு மாற்றம் வர வேண்டும், ஊழலை ஒழிக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டவர்கள் மாற்றம் பெற வேண்டும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு அறவே அற்று போய் கிடக்கிறது. அதை ஒழிப்பதற்கு மாற்றம் வேண்டும். வரிகள் உயர்த்தப்பட்டிருக்கிறது. அர்த்தமற்ற போன்ற முறையிலே இன்றைக்கு பல சிரமங்கள் மக்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதற்காக ஒரு மாற்றம் வேண்டும் என்று மக்கள் எல்லாம் தவம் கிடந்தார்கள். அந்த நாள் வருகிற தேர்தல் நாள், அந்த நேரத்தில் நீங்கள் எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து, இங்கே ஒரு கூட்டமாக மட்டும் கருதவில்லை, உங்களுடைய வேகமும் உணர்ச்சியும் உள்ளபடியே நன்றாக வெளிப்படுகிறது. இதே வேகத்தோடு உணர்ச்சியோடு மக்கள் மையத்திலே சென்று வாக்கை உறுதிப்படுத்த வேண்டும். அன்பிற்குரிய சகோதரர் எடப்பாடி அவர்கள் எங்கள் நீண்டகால நண்பர். எங்கள் ஊரிலிருந்து ஒரு 40 கிலோமீட்டர். அவருடைய வாரிசு தெரியும். அவர் பேசுகிற போது சொல்லுவார், அண்ணன் ஒரு வரலாறு என்று சொல்லுவார். அத்தகைய வளர்ச்சியெல்லாம் கண்டு பார்த்தவர்கள். அதோடு மட்டுமல்ல, அவர் வாழ்கிற பகுதியிலே கூட இது போன்ற பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகள் எல்லாம் வர வேண்டும் என்று சொல்லி இதை பார்த்து மற்றவர்கள் அறிவித்து சொன்னவர். ஆகவே இத்தகைய பெருமைக்குரிய இந்த மாற்றத்திற்கு நாம் எல்லாம் ஒத்துழைத்தோம் என்ற பெருமை உங்களுக்கும் உண்டு.